ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைங்க. நம்ம எல்லாருக்கும் சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒருத்தவங்க வெரைட்டியாக சமைச்சு காட்டுறாங்கன்னா சொல்லவே வேணாங்க. நம்ம கண்ணுக்கே ஒரு விருந்து கொடுக்குற மாதிரி படம் தாங்க இந்த படம். இந்த படத்தில் மெயினாக ஒரு 2 செஃப்க்கு நடுவில் நடக்கிற காம்படிஷன் தான். அதில் ஒருத்தர் சைனாவோட பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறவர், இன்னொருத்தர் மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி சமைக்கிறவர். இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் போட்டி எப்படி போச்சு, அந்த போட்டியில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதாங்க இந்த கதை. இந்த கதையை நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட சேர்ந்து பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைனாவில் ரொம்ப டெவலப்பான பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தால் இது வரைக்கும் சைனாவில் டெவலப் ஆகாத நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்த காட்டுறாங்கங்க. இந்த இடத்துல தான் 7 ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் மக்கள் கூட்டம் எப்போவுமே அழமோதி இருக்குமாங்க. இந்த ஹோட்டல் ஒரு 30 வருஷத்துக்கு பழமையான ஒரு ஹோட்டல். அந்த ஏரியாவில் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் கூட்டம் அலமோதி இருக்கும். அதனால இந்த ஹோட்டலை பேட்டி எடுக்க நிறைய பேர் வந்திருக்காங்கங்க. இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பேட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே கண்ணாடி போட்டுட்டு நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, நம்ம செஃப் ஃப்ரீயாக இருக்காரா, இப்போ அவர் இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இப்போ தான் அவர் சமைக்க போயிருக்காரு, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சார் ஸ்டைலாக சிக்கன் கட் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாட்டில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் ஜிஞ்சர், கார்லிக், சில்லிஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் மறுபடியும் சோயா சாஸ்லாம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வேற ஒரு பாட்டுக்கு மாற்றிட்டு அதில் அவர் பண்ண நூடுல்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே துளசி இலையை கொஞ்சம் வச்சு அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒயினை ஊற்றிடுறாரு. ஒயினை ஊற்றிட்டு எங்கேயுமே ஆவி வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துணியை வச்சு சுற்றிலும் கட்டிடுறாருங்க. இதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதை அப்படியே அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அதை அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்கங்க. அதை கொஞ்ச நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து வர்ற வாசனை ஆளையே தூக்கிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்க்குற நமக்கே எச்சி ஊறுது. அங்கே இன்டர்வியூ பண்ண பொண்ணுக்கும் அதே மாதிரி எச்சி ஊறி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்குள்ள நம்ம ஹீரோ சார் டக்குன்னு கையை பிடிச்சி, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணணுன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன சாப்பிடலாம் செய்கிறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு, ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைனில் போய் நின்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. நம்ம ஹீரோ பார்க்க தாங்க லோக்கல், ஆனால் சமையல்னு வந்துட்டா அவர் ஜித்துங்க. அவருக்கு இந்த ஹோட்டலில் எல்லாமே முறைப்படி நடக்கணுங்க. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் அங்கே நின்றுட்டுருக்க லைனை கூட பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்துட்டு அமைதியாக உட்காராமல் நம்ம ஹீரோக்கிட்டே கேட்குறாரு, என்ன நீ என்ன அவ்வளோ நல்லா சமைப்பியா, ரெஸ்டாரண்ட்டில் என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இங்கே இருக்கிற டிஷ்லேயே ஆயில் கம்மியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா லைனில் சாப்பிடுங்க, எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும், நான் யாருன்னு தெரியுமா, என் பாஸ் யாருன்னு தெரியுமா, நீ இந்த ஹோட்டலே இங்கே வச்சுருக்க முடியாது அப்படி இப்படின்னு கத்துறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோ எதுவும் நம்ம வாயில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாருங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அவர் டேபிளை தூக்க நம்ம ஹீரோ டேபிளை பிடிக்க அப்படியே ஒரு கலைவரமாக இருக்குங்க அந்த இடமே. அப்படியே இங்கே கட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்ததை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் இருந்து செஃப்ஸ்லாம் வர சொல்லி சமைக்க சொல்லிட்டு இருக்காருங்க. இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஃப்ரான்ஸோட ஒரு பெஸ்ட் செஃப் அப்படின்னே சொல்லலாம். இவர் பேர் பால். இவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்களா அந்த பொண்ணு தான் இவங்களோட லவ்வர் செஃப்பும் கூட. இவங்க சேர்ந்து என்ன டிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலான டிஷ் என்ன அப்படின்னா, ஒரு நெஸ்ட்டில் ரெட் எக் இருக்க மாதிரி ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. அதை போயிட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணக்குள்ளே அங்கே எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் இது மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் இங்கே பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, பால் சொல்கிறாரு, இங்கே ஃப்ரான்ஸில் நிறைய இதிகாசங்களில் ரெட் எக் அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி. ஸோ உங்கள் குழந்தைக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த டிஷ்ஷை ஸ்பெஷலாக இங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்கெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களோட ஹோட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட ஹோட்டல் ஓனர் நம்ம பாலுக்கு ஹெட் செஃபாக ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதை கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதை கொடுத்ததும் பால் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் சைனா தான் என் அம்மா பிறந்த ஊர், நான்
நான் அங்கே இருக்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு செஃப்பாக வந்து ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கூடவே அவரோட லவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. 7 ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சைனாலேயே இன்னும் டெவலப் ஆகாத ஏரியா இந்த ஏரியா தான், இந்த ஏரியாவையும் இருக்கவங்க எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டு இந்த ஏரியாவை டெவலப் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டு, சரி போய் பாட்டிக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உள்ளே போய் சமைக்கிறாருங்க. என்ன சமைக்கிறாரு அப்படின்னா, ஃபிஷ்ஷில் இருக்க ஃப்ளஷ்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக எடுத்து அதில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறாருங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்து உடைக்கிறாரு பாருங்க, அப்படியே பார்க்கவே சிப்ஸ் மாதிரியே இருக்குது. அடுத்தது வந்து ஒரு சாதம் செஞ்சு வச்சுருக்காரு. அந்த சாதத்தை பார்க்க தயிர் சாதம் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சில்லிஸ்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காரு. இந்த சாதத்தையும் அந்த தொட்டுக்கிற ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு பாட்டியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர போகிறாருங்க. வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு வெளியில் வரக்குள்ளே வந்து அங்கே இருக்க நாய்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்குள்ளே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னென்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைங்க. அதனால நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. கட் பண்ணக்குள்ளே பார்த்தா அவர் கையை கட் பண்ணிக்கிறாரு. அவர் கட் பண்ணதை பார்த்தோன்னே அவங்க அப்பா ரொம்ப பதட்டமாக வந்து ஏதாவது கேட்பாருன்னு பார்த்தா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீலாம் சமைக்கவே லாக்கி கிடையாது, அது இதுன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ போய் டேபிளில் உட்காந்து சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அந்த டேபிளில் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தாங்க 7 இப்போ இருக்க ஹோட்டலோட ஓனர். உடனே அவங்க அப்பா வந்து, இந்த நீ செஞ்ச நூடுல்ஸை நீயே சாப்பிட்டுக்கோ, எனக்குலாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, 7 கிட்ட வந்து அவரோட பையனை விட்டுட்டு நான் பெரிய செஃப் ஆகணும், அதுக்கு எனக்கு பெரிய கனவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. அவரோட பையனை வந்து 7 தான் வந்து பார்த்துக்கிறாரு. அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்மளோட அடுத்த ஹீரோ பால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுலே ரேரான ஃபிஷ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. எல்லா கடையிலையும் கேட்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து நம்ம இன்னொரு ஹீரோ வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே பால் கோவம் வந்து, என்னப்பா இப்போ தான் நான் கேட்டேன் இல்லைன்னு சொன்னேன் ஃபிஷ்ஷு, இப்போ அவர் கேட்டோன்னே எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உனக்கு அந்த ஃபிஷ் ஃபஸ்ட்டு சமைக்க தெரியுமா, நீ என்ன ஹோட்டல் வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஹோட்டல் இருந்தால் தான் வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவருக்கு தான் இந்த ஃபிஷ் வந்து ஒழுங்காக சமைக்க தெரியும், அதனால் நாங்கள் இவருக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து சண்டை அதிகமாகுது. அவர் இந்த பக்கம் ஃபிஷ் இழுக்க, இவர் இந்த பக்கம் ஃபிஷ் இழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பெருசாக போகுது. சரி 2 பேரும் அமைதியாக இருங்க, இங்கே 2 பேரும் வந்து அவங்கவுங்க டிஷ்ஷை வந்து எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபிஷ்ஷில் உள்ள ஃப்ளஷ்லாம் கட் பண்ணி அதில் வந்து சாஸும் கர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே வந்து சைனாவோட பாரம்பரிய முறைப்படி ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் அதை கட் பண்ணி சாப்பிட்டா நம்ம டிஷ் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பால் வந்து, இங்கே ஏன் டிஷ்ஷை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் சின்னதாக கட் பண்ணி, ஆனியன்ஸ்லாம் ஒயிட் ஆனியன் நிறையா கட் பண்ணிவிட்டு, ஆரஞ்சுலாம் நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷோட ஃப்ளஷையும் சேர்த்து ஒன்றா இது பண்ணிவிட்டு அது மேலே ஒயின் ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் என்னோடய டிஷ்ஷும் ரெடி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கடைக்காரர், 2 பேரும் நல்லா தான் சமைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, 2 பேத்துக்கும் ஹாஃப் ஃபிஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் கட் பண்ணி கொடுத்துறாரு. கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போய்ட்றாங்க. 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அதுக்கான ஓப்பனிங் செரிமனி வந்து நடந்துட்டுருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து யாரோடது அப்படின்னா, பால் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ரெஸ்டாரண்ட்டோட பிரான்ச் வந்து 7 ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஏரியாவோட சேர்மனை தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த டைமில் 7 ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து செம்மக்கும் வருது. இன்னும் நமக்கு தெரியாமல் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூவி நாங்கள் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், நிறைய வெரைட்டிஸ்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் யாரும் வர்ற மாதிரியே தெரியலைங்க. அதனால கோவாயும் அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்கும் கூட சண்டை போடவே ஆரம்பிச்சிடறாங்க. வெளில பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து இன்னும் கீழே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா 2 பேரும் அடிக்கடி சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அங்கே இருக்க சேர்மேனும் அங்கே இருக்க ஹோட்டல் ஓனரும் வந்து பேசுகிறாங்க. என்னப்பா, நாங்கள் இன்றைக்கி தான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது 30 வருஷத்துக்கு பழமையான ஹோட்டலு, நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய கருத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
நான் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு செஃப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து 7 ஸ்டார் இருக்கவங்களுக்குலாம் சிரிப்பு வந்து, என்ன 3 ஸ்டாரா, நாங்கள்லாம் 7 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சேர்மன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 செஃப்பையும் வர சொல்கிறாரு. 2 செஃப்பும் வந்து மீட் பண்ணோன்னே தான் தெரியுது, நம்ம ஆல்ரெடி காலையிலேயே மீட் பண்ணாலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. அங்கே இருக்க சேர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி வைப்போம், யார் திறமையானவங்கன்னு சொல்லி நீங்களே ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வந்து வைக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீனை போட்டுறாங்க. அந்த மீனை வந்து யார் அழகாக பீஸாக கட் பண்ணுறீங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பால் என்ன பண்ணுறாருன்னா, ஃபிஷ்ஷை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து ஸ்பீடாக எடுக்கிறாரு, அவசரமாக எடுக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, கசாப் கத்தி ஒன்று வச்சுட்டு சரசரன் ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடும் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அடியிலேருந்து கட் பண்ணி தோலை இப்படி பிடிச்சி தூக்கி போடுறாரு பாருங்க. ஒவ்வொரு ஃபிஷ் துண்டுகளும் வந்து தனித்தனியாக போயிட்டு அந்த ஐஸ் கியூப்ல விழுகுது. அதை பார்க்கவே அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விழுகுது. இதை பார்த்த சேர்மனுக்கு 2 செஃப்புமே வந்து ஒருத்தவங்க சளைச்சவங்களே கிடையாதுப்பா, வேணா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்ம ஏரியாவை நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நடக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் செஃப் காம்படிஷன் ஒன்று நடக்குது, அதில் போய் நீங்கள் 2 பேரும் வந்து கலந்துக்கோங்க. 2 பேர்த்தில் யார் வின் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஏரியா வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, டெவலப் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, 7 ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து கடல் நத்தையை வச்சு புதுசாக ஒரு டிஷ் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை கொடுத்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, வா சூப்பராக இருக்குப்பா, இதை நம்ம நாளைக்கே இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பேசி முடிச்சுட்டு இது பண்ணக்குள்ள நம்ம ஹீரோயின் பார்த்தா மாடியில் உட்காந்துட்டு தனியாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு, ஏன் இப்படி தனியாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நம்ம ஹோட்டலில் இப்போலாம் வந்து ரொம்ப சேல்ஸ் கம்மியாகிடுச்சு, யாருமே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ, இல்லையே அதெல்லாம் இல்லையே, ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இல்லை முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து நமக்கு இப்போ வர்றதே கிடையாது, இப்போ கூட நீ வந்து கடல் நத்தையை வச்சு ஒரு டிஷ் பண்ண பார்த்தியா, அதை விடையே அவங்க பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி அவங்க வந்து அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க, நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி பண்ணுவோம், அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வந்து ஒரே காரம் நிற்குது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து சமக்கவும் வந்துடுது. என்னடா இது, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் எங்கே வந்து உட்கார வைக்கிறது, டேபிள்லாம் எங்கே போடுறது, எல்லாரும் இன்னும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ள ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செம்ம கற்றுறாரு. இதை பார்த்ததும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து அவரை சேர்ந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளில வந்து, அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா உங்களை நாங்கள் கார் எடுக்க சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் வெளில வராங்க. வந்துட்டு அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, உடனே காரை எடுக்க சொல்லுங்க, அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அவங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து கார் எடுத்துட சொல்கிறோம், இனிமேல் வந்து இங்கே காரை பார்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா டிவியில் வந்து ஒரு ஷோ நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மக்கள் ஓட் பண்ண விதத்தை பற்றி பார்த்தா, இப்போ இந்த சிட்டியில் செலக்ட் ஆகிருக்க ரெஸ்டாரண்ட் வந்து என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னா, நம்மளோட 7 ரெஸ்டாரண்ட்டும் பாலோட ரெஸ்டாரண்ட்டும் தாங்க செலக்ட் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் குதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, சிட்டி லெவலில் நடக்கிற காம்படிஷனில் 7 ரெஸ்டாரண்ட்டும் பால் ரெஸ்டாரண்ட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள வின் பண்ணுறவங்க வந்து நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணணும். அப்படி நேஷ்னல் லெவலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற காட் ஆஃப் குக்கரியோட வந்து சமைச்சு அவங்க வின் பண்ணணும். இப்போ இருக்க காட் ஆஃப் குக்கரி யார் அப்படின்னா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா மவுண்டைன் கோ தான் வந்து இப்போ காட் ஆஃப் குக்கரி. இது வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், இங்கே சைனாவோட காட் ஆஃப் குக்கரி வந்து தான் அப்பா தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இருப்பார் அவர். அதை பார்த்ததும் அவருக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்ததான் வந்து நம்ம காட் ஆஃப் குக்கரிட்ட வந்து இன்டர்வியூ பண்ண போயிருக்காங்க. அதில் என்ன கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்க 7 ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஒரு செஃப் நேமும் வந்து ஸ்கைகோ, உங்கள் பேர் வந்து மவுண்டைன் கோ, இதில் நீங்கள் 2 பேரும் என்ன அப்பா பையனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், கோன்னு பேர் வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து என் பையனாயிட முடியுமா, நீங்கள் தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக கிளம்பி போயிடுறாரு. இதை எல்லாத்தையும் 7 வந்து
டிவி மூலமாக வந்து சைனாக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ நாள் அவர் எங்கே போனாருன்னா அவர் ஒரு ட்ரிப் போயிருப்பார். இப்போ தான் அவர் முடிச்சு வந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. தான் அப்பாவே பையன் இல்லைன்னு சொல்கிறத வந்து கேட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கார். அங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்து நம்ம 7 ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்து நாங்கள் வந்து உங்களை கெஸ்ட்டாக வந்து எங்கள் ஹோட்டலுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் வாங்காமல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்போ இங்கே புதுசாக என்ன டிஷ் இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆம்லெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இதுதான் இவங்க கடையில் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக வந்து டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ன டேஸ்ட் பண்ணுறாங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வா வேறு லெவலில் இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததான் வந்து இன்னொரு டிஷ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பாட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இதில் இருக்கிறத நாங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து தண்ணி ஊற்றினோடனே என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாம் வந்து பெருசாகி நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கும் வந்துச்சு பாருங்கள் கோவம். அந்த பாட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம பாலுக்கு முன்னாடி வந்து தூக்கி போட்டார். இதை சாப்பிட்றதுக்காக தான் எங்களை கூப்பிட்டியா, இதெல்லாம் பண்ணி தான் வந்து இங்கே இருக்கவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கியா, இதுதான் உன்னோட புதுவிதமான டிஷ்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பால் வந்து ஏன் இது வந்து உனக்கு புது விதமாக தெரிலையா அப்படின்னு சொல்லி சண்டை நடக்குது. உடனே வந்து பால் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து செஃப்ஸ் எல்லாத்தையும் வெளில போக சொல்லிட்டு சரி நீ புதுவிதமாக செய், இப்போ இங்கே இருக்க மீட்டை வச்சு நீ உன் ஸ்டைலில் நீ செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ண விட்டுறாரு. அது ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைம்லேயே வந்து மீட்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணி முடிச்சோடனே இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை எடுத்து ஒரு கல்லில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிக்கன் எல்லாம் அந்த மீட்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒயினை ஊற்றிடுறாரு. ஒயினை ஊற்றினோடனே வந்து மேலேயும் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிடுது. அதுலேயும் வந்து அது நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறாரு. அவர் சர்வ் பண்ணக்குள்ளே கூட அந்த ஒயின் இருக்கிறதுனால லைட்டாக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அடுத்து நம்ம இப்போ நான் என் ஸ்டைலில் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா மீட்டை வந்து குட்டியாக கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைட்டரை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுறாரு. ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் வச்சுட்டு அது மேலே இந்த ஃப்ரையான மீட்டையும் வச்சுட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணோடனே வந்து பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையை வந்து தீ எரிய விட்டு அதுலேருந்து வர்ற ஸ்மோக்கை வந்து உள்ளே விட்டு அதை ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி பார்த்துக்கிறாரு. அடுத்தது ஓப்பன் பண்ணி அதை அந்த பிளேட்டில் வச்சு அவருக்கு சர்வ் பண்ணோடனே நம்ம ஹீரோக்கு வந்து இந்த டிஷ் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவர் கொஞ்சம் கூட டெஸ்ட் பண்ணாமல் கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் பால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பண்ண டிஷ்ஷை ஹீரோ பண்ண டிஷ்ஷை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவரும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோடனே அட்டன் பண்ணி பேசினா நம்ம 7 பேசுகிறாரு. 7 பேசுறது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே பதட்டத்தோட என்ன 7 எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்ததே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம 7 இருந்துட்டு நான் நம்ம ஊரில் சைனால தான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவசரமாக ஓடி போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே பார்த்தா அவரோட அப்பா இருக்காரு. இவர் பார்த்தோன்னே அவருக்கு வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம ஹீரோக்கு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து இவர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 7ஐயும் திட்ட அவங்க அப்பாவையும் திட்ட நீங்கள் தான் வந்து என்ன உங்கள் பையன் இல்லைன்னே சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு 7 இருந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு, அவர்கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பேச முடியாது 7, எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே நீங்கள் தான், இவரெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி 7ட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு இப்போ நீ வந்து என் பையன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிரும், நீ என்னை விட நல்லா சமைக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அதுவே உனக்கு ப்ரெஷர் ஆகி நீ காம்படிஷனில் வந்து வின் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னாலும் அவர் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரில. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே கட் பண்ணோடனே அடுத்ததாக வந்து பால் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பால் வந்து காம்படிஷனுக்காக புதுசாக வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதை எல்லாத்தையும் நோட்ஸாக எடுத்து வச்சிட்ருக்காரு. உடனே நம்ம ஹீரோவோட பாலோட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோடனே வந்து அந்த நோட்டை வந்து அப்படியே
க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. க்ளோஸ் பண்ணி வச்சோடனே இது ஏன் அவர் க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அடுத்தது அங்கே கட் பண்ணோடனே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே ஆங்கர் பண்ணுறவர் வந்து ஒவ்வொரு ஜட்ஜஸை பற்றியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த மாதிரி செஃப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே ஒரு பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சோடனே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து இதில் வந்து இது பண்ணி ப்ளேஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்ருக்காரு. அதே டைமில் நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிக்கனுக்குள்ளே வந்து கத்தியை விட்டு நல்லா அந்த சைடும் இந்த சைடும் வச்சுட்டு அதிலேருந்து அப்படியே போனை வெளில எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்கின் மட்டும் இருக்குது, அதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறம் அவர் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை அதுக்குள்ளே ஊற்றி அதில் வந்து கார்ன் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை தாமரை இலை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. இங்கே பார்த்தா நம்ம பால் என்ன பண்ணுறாருன்னா கத்தி நல்லா சூடு பண்ணி அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பைனாப்பிள் லீஃப்லாம் வச்சுட்டு பைனாப்பிள்லாம் வந்து சின்ன லேயராக கட் பண்ணி அதை வச்சு அது மேலே அந்த க்ரீம் மாதிரி ஒன்று வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அது மேலே ஒரு மாவுலாம் அப்ளை பண்ணி அதை கொண்டு போய் ஒரு பெரிய கடாய் எடுத்து அதில் நிறைய உப்பெல்லாம் கொட்டி அதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா அதை வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்காரு. அதை ஹீட் பண்ணக்குள்ளேயே எல்லோரும் இவரெலாம் தோற்று போயிடுவார், இது பார்க்கவே நல்லா இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பாலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிஷ்ஷும் வந்து ஒரு முடிவுக்கு வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம பால் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிவிட்டு மேலே சுகர் சிரப் மாதிரி ஒன்று வச்சு அந்த தின் ஷீட் வச்சு அதை வந்து ஃபயர் பண்ணுறாரு. ஃபயர் பண்ணோடனே அதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ வந்து அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதை ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்கள். அதுலேருந்து வெறும் இது மட்டும் வருது, ஸ்கின் மட்டும் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை வந்து கட் பண்ணுறாரு பாருங்கள். உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கொத்துது. அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து மார்க் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சேம் மார்க்கில் இருக்காங்க, 37 மார்க்கில் இருக்காங்க. உடனே நம்மளோட சீஃப் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செலக்சவங்க கிடையாது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக காம்படிஷனில் ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தான் ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிருந்தாலும் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து பால் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணோடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக போகிறாரு. பாலுக்கும் வந்து அவர் சோகமாக போகிறத பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே வெளியில் போயிட்டுருக்காரு. வெளியில் போனோடனே அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னென்னா அவங்க அப்பா அவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் மலையிலேயே நம்ம ஹீரோ நனைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ நம்ம செவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ ஏன் மலையிலே நனைஞ்சிட்ருக்க, உள்ளவா அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என் அப்பா வந்து எனக்கு சமைக்க தரலன்னு சொல்லிட்டு தானே என்னை விட்டுட்டு போயிருக்காரு, கண்டிப்பாக அவரை விட ஒரு பெரிய செஃப்பாய் நான் காட்டணும், எனக்கு நீங்கள் சமையல் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே செவனும் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு சமையல் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து செவன் கிட்ட இவ்வளோ நாளாக ஸ்கை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே செவன் வந்து சொல்கிறாங்க எனக்கு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோ வந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா நம்ம செவன் இருந்துட்டு ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதே இல்லை, இதுக்கெலாம் போய் மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பியா, இதெல்லாம் ஒரு காம்படிஷனா, நீ யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோவை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணோடனே நம்ம பாலோட ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குதுங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா அங்கே இருக்க வந்து ஹோட்டல் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா காட் ஆஃப் குக்கரியில் வந்து பால் நீ கலந்துக்க போகிறதில்ல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் வந்து கலந்துக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாலுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் நான் ஏன் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. உடனே ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. 2 கப்பில் சூப் எடுத்துகிட்டு 1 கப்பில் சால்ட்டு போட்டும் 1 கப்பில் சால்ட்டு போடாமல் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பால்கிட்ட இதில் எதில் வந்து சால்ட்டு போடாமல் இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பால் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா நம்ம பாலுக்கு வந்து எந்த ஒரு டேஸ்டிங் சென்ஸுமே கிடையவே கிடையாதுங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த நோட்ஸில் இருக்க மாதிரி தான் வந்து சமைச்சு இது எல்லாமே இப்போ பாலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சோன்னே ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னென்னா இவ்வளோ நாளாக நீ ஒரு நல்ல செஃப், நீ காட் ஆஃப் குக்கரி ஆயிடுவ அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் இப்போ எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் உண்மையை சொல்லிவிட்டு அந்த காட் ஆஃப் குக்கரியில் வந்து நானே கலந்துக்கலான் இருக்கேன், எனக்கும் காட் ஆஃப் குக்கரி ஆகணும்னு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பாலுக்கு வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் அங்கேயே நடந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அங்கே உட்காந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டே உட்காந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ, இவங்க தான் வின் பண்ணிட்டாங்கல்ல, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணி புலம்பிட்டு இருக்கணும், நம்ம தான் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து, நீ தான் வின் பண்ணிட்டல, ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து நம்ம ஹீரோ இந்தளவுக்கு ஆயிடுச்சா, இவர் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவே காட்டுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு வந்து சமக்கம் வருது. இவரா உன்னோட இன்ஸ்பிரேஷன்? இவர் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு இவர் தான் என் அப்பா, 10 வயசில் காட் ஆஃப் குக்கரி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு இங்கே விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இல்லை, ஒரு டைம் இன்டர்வியூவில் கூட நிறைய பேர் கேட்டாங்கல்ல இந்த மாதிரி அவங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ கூட என்னை பையன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவரை வந்து இப்போ நம்ம 2 பேர்த்தோட கோவத்தையும் போக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பாட்டிலை வச்சு அவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுட்டு அவங்க 2 பேர்த்தோட மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணோடனே நம்ம பால் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஓனர்ஸ்லாம் வந்து 7 ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த ஏரியா வந்து டெவலப் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து இந்த ஹோட்டல்லாம் வந்து இடிச்சுட்டு இது பண்ணிடுவாங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கே எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு லாஸ் இல்லாமையாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த 7 வந்து கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நாங்களே எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தா வந்து நம்மளோட பாலும் ஸ்கையும் வந்து ஒன்றா வராங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு வளருது. பேச்சு வளர்ந்தோடனே வந்து அடிதடி சண்டையாக மாறிடுது. அந்த சண்டை முடிஞ்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உள்ளே வந்து நம்ம பால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படியும் இந்த காம்படிஷனில் வந்து வின் பண்ணது நான் தான் வந்து இந்த காம்படிஷனில் வந்து போவேன், எனக்கு ஹெல்ப்பாக வந்து நான் ஸ்கையையும் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த 7 ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோவும் பாலும் சேர்ந்து 2 பேரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச யூனிக்கான டிஷ்ஷஸை வந்து செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஜாப்பனீஸ், நல்லா ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம சைனா சார்பாக வந்து இவங்க பாலும் ஸ்கையும் வந்து கலந்துக்கிறாங்க. அதோடு சேர்ந்து நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு டீமாக இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இடையில காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த காம்படிஷனில் வின் பண்ணது நம்ம பாலும் ஸ்கையும் தாங்க. அதை எல்லாரும் வந்து 7 ரெஸ்டாரண்ட்டில் போய் செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லோரும் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாலும் ஸ்கையும் வந்து ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு காட் ஆஃப் குக்கரி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பால் சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த காம்படிஷனில் வந்து நான் கலந்துக்க போகிறதில்ல, உனக்கு தான் வந்து உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வந்து நீ பெரிய செஃப் அப்படின்னு சொல்லி காட்டணுங்கிற ஆசை, அதனால் நீ போய் கலந்துக்கோ, இவ்வளோ வருஷமாக வந்து நான் டேஸ்ட் சென்ஸ் இல்லாமையே இவ்வளோ தூரம் வந்தது நான் பெரிய விஷயம், இதுலேயும் வந்து நான் வந்து சொதப்பிடக்கூடாது, அதனால் நீயே கலந்துக்கோ ஸ்கை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்கையும் வந்து ஓகே சொல்லிட்டு அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உலக நாடுகளை எதிர்பார்த்து அடுத்து அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த காட் ஆஃப் குக்கரி யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இப்போ மவுண்டைன் கோ வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு பெரிய ஆரவாரத்தோட உள்ளே வராரு. 2 பேத்துக்கும் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே மவுண்டைன் கோ இருக்காரு பார்த்தீங்களா, இவர் வந்து எப்போவுமே யூனிக்கான டிஷ் தான் செய்வார், இது வரைக்கும் எந்த காம்படிஷன்லையும் செய்யாத டிஷ் தான் எல்லா காம்படிஷன்லையுமே செய்வார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மவுண்டைன் கோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளோட ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, எதுவுமே செய்யாமல் அவருக்கு வந்து சின்ன வயசில் நடந்த ஞாபகங்கள் மட்டும் வந்துட்டே இருக்குது. உடனே வந்து நம்ம மவுண்டைன் கோ வந்து கிளாஸில் இருக்க தண்ணி எடுத்து ஒரு மூஞ்சியில் ஊற்றிடுறாரு. என்ன ஏன் கூட போட்டி போட உனக்கு வந்து விருப்பம் இல்லையா, பயமாக இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு சம்மக்கம் வந்து இவர்கிட்ட எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் செய்கிறத பார்த்தா நூடுல்ஸ் தான் செய்வார் போல் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணுச்சு. அடுத்ததான் வந்து இந்த சைடு மவுண்டைன் கோ பார்த்தா ஒரு சுகர் சிரப்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய பாறை மாதிரி மணல் மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு டெசர்ட்டை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நம்ம ஸ்கையும் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு அவரோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிட்டு ஜட்ஜிக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண வரேன்னு பார்த்தா அவர் அப்பாட்ட கொடுக்குறாரு. அவர் அப்பாட்ட கொடுத்தோடனே அவர் அதை ஸ்மெல் பண்ணோடனே இந்த நூடுல்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணோடனே வேறு லெவலில் இருக்குது அந்த டேஸ்ட்டு.
மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்கை வந்து அங்கேருந்து நடந்து போகிறாரு. நடந்து போகக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவருக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் வந்து அவருக்கு கிடைக்கிது. எப்படியோ அவங்க அப்பா கிட்ட வந்து நான் ஒரு பெரிய செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு பேரானந்தம் அவருக்கு. அதெல்லாம் அப்படியே அந்த ஆனந்தத்தோடையே அவர் கிளம்பி போகிறாரு. அங்கே கட் பண்ணோடனே நம்ம செவன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரே லைட்டிங்ஸ் எஃபெக்டோட நிறைய பேத்துக்கு வந்து நிறைய சாப்பாடு புதுசாக வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சமைச்சாவே கூட்டம் அலமோதும். இப்போ 2 பேரும் பாலும் ஸ்கை 2 பேரும் சேர்ந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷத்தோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்கங்க.